மிடில் ஈஸ்ட்ல தள்ளி இருக்கக்கூடிய ஈரான்கிற கண்ட்ரியோட பிரசிடென்ட் வந்து ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல இறந்த காரணத்தினால நாளைக்கு இந்தியா ஃபுல்லா நீங்க கவனிச்சு பாருங்க, இந்தியா ஃபுல்லா எங்கெங்க இந்தியாவோட ஃபிளாக் பறக்குதோ, நம்ம நாட்டுக்குள்ள நம்மளோட ஊருக்குள்ள எங்கெங்க இந்தியன் ஃபிளாக் பறக்குதோ அந்த எல்லா ஃபிளாகும் வந்து ஹாஃப் ஹாய்ஸ்ட்ல தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நாளைக்கு இந்தியா ஃபுல்லா என்னென்ன செலிப்ரேஷன்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட்ஸ் எங்கேயாவது ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாமே வந்து போஸ்ட்போன் பண்ணப்படும் ஆர் கேன்சல் பண்ணப்படும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாரு. இந்தியா வந்து ஒரு நாள் முழுக்க முழுக்க இப்ராஹிம் அவர்கள் வந்து இறந்து போனதுனால ஒரு துக்கம் அனுசரிக்கும்னு. அது மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கும் இப்ராஹிம் அவர்கள், அதாவது ஈரானோட பிரசிடென்ட் அவங்களுக்கும் இப்போ இல்லை, அவங்க ஒரு ஹெலிகாப்டர் உடஞ்சதுல இறந்துட்டாங்க. அந்த ஹெலிகாப்டர் உடஞ்சதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இஸ்ரேலா அமெரிக்காவா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறப்போ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறப்போ யூஎஸ் இருக்காங்கன்னு இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஆப்வியஸான ஒரு பதில் கிடைக்குது. என்ன மாதிரி இப்படி ஒரு விஷயம் யாருமே சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ உலகத்தில் நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. இப்போ வந்து இஸ்ரேல்லையும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் நடுவில் போயிட்டு இருக்கிற ஒரு போராக இருக்கட்டும், அமெரிக்கா வந்து மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே ரொம்ப நாளாக வர முடியல, அது மாறலாம். இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ் இருந்துச்சு, பயங்கரமான ட்ரேட் இருந்துச்சு, 20% ஜம்ப் ஆச்சு 2021 ஒரு பவருக்கு வந்ததுக்கப்புறம், அதெல்லாம் முடிஞ்சு போகலாம். ஸோ ஈரானில் இப்போ நடந்த இந்த ஒரு விபத்தில் இறந்து போன பிரசிடென்ட் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணார், அவர் முதல்ல எப்படி இறந்தார், அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணார், அதனால உலகம் ஃபுல்லாக சேஞ்சஸ் வரப்போகுதுங்கிறது தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே வந்து ட்விட்டரில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி உலகத்தில் உங்களை என்ன பாதிக்கிற அளவுக்கு கூட சேஞ்ச் வரும்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் டு யூ ஸ்குவாட். நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுனால தான், இதை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறதுனால தான் எனக்கு எதை பற்றி பேசணுங்கிறது தெரியுது. ஸோ தேங்க்யூ எம்ஜி ஸ்குவாட். நீங்கள் நான் எம்ஜி ஸ்குவாடில் சேரல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு ஸ்குவாடில் சேருங்க. ஸோ தட் யூ கான்ட்ரிபியூட் மோர் டு வாட் ஐ டாக். எனிவே நான் இப்போ வந்து என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். நேற்றுக்கு ஈரான் கிட்ட அசர்பைஜான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாடு இருக்குது. இந்த அசர்பைஜானில் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு டேம் கட்டணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அங்கே தேவையான ஃபினான்ஷியல் ஃபண்டிங் இல்லை, அவங்களால கட்ட முடியலை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டேம் கட்டிட்டாங்க. இப்போ அந்த டேமில் வந்து ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்டை வந்து ஈரான் தன்னோட காசை போட்டு பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதை திறந்து வைக்கிறதுக்காக ஈரானில் இருந்துட்டு முக்கியமான அஃபீஷியல்ஸ், ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர், ஈரானோட பிரசிடென்ட் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அங்கே போயிருக்காங்க. ஹெலிகாப்டரில் போயிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் தான் அமெரிக்கா பண்ண ஒரு சதி, நான் அதை அப்புறமா சொல்கிறேன். பட் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஸோ ஹெலிகாப்டரில் போயிருக்காங்க. இவங்க போன இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அசர்பைஜான், ஈஸ்ட் அசர்பைஜான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டேம். நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் அதை திறந்து வைக்கிறாங்க. திறந்து வச்சதுக்கப்புறம் வந்து ஈரானோட பிரசிடென்ட் அவர்கள் இப்ராஹிம் ரைசி அவங்க வந்து இன்னொரு 3 ஹெலிகாப்டர் மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி ஈரானுக்குள்ளே போகணும். ஓகேவா? இவங்க போகக்கூடிய பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துக்கு ஈரானோட மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது நம்ம ஊரில் சொல்கிறாங்கல்ல இந்த ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட், ரெட் அலர்ட், அந்த மாதிரி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்க போயிட்டு வர்ற வழியிலேயே அசர்பைஜான்லேருந்து இமீடியட்டாக ஈரானுக்குள்ள என்டர் ஆகிடுறாங்க. ஆனால் ஈரானில் இவங்க வந்து கேபிட்டலுக்கு வரணும் இல்லை டெஹரான் வரணும் இல்லை, அந்த வழியிலேயே வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க நேத்திக்கு. அதுக்கு நடுவில் இந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்குது. 1:30 மணிக்கு அந்த ஹெலிகாப்டர் வந்து கம்ப்ளீட்டாக எல்லார்கிட்டேருந்தும் டச்சில் இருந்து போயிடுது. அதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி நிறைய கால்ஸ் வந்து அந்த ஹெலிகாப்டரில் இந்த பிரசிடென்ட் உட்காந்துட்டு இருக்கிற, ஃபாரின் மினிஸ்டர் உட்காந்துட்டு இருக்கிற 8 பேர் கொண்ட அந்த ஹெலிகாப்டர், ஓகேவா, அதில் வந்து ஒரு 3 பேர் க்ரூ, அதில் 2 பேர் பைலட், அவங்கள விட்டுருங்க. மீதி 5 முக்கியமான நபர்கள், இவங்க வந்து ஈரானோட தூண்கள்னே சொல்லலாம். ஒரே ஃப்ளைட்டில் எல்லாருமே ஒன்றா உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. முக்கியமான தலைவர்கள், ஒவ்வொரு நாட்டுக்கும் முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க. அந்த அத்தனை பேரும் ஒரே ஹெலிகாப்டருக்குள்ள உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த ஹெலிகாப்டர் வந்து இங்கேருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹெலிகாப்டர் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டுன்னு சொன்ன ஹெலிகாப்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹெலிகாப்டர் வந்து ஒரு 2 பிளேட் ஹெலிகாப்டர், ஓகேவா. இந்த ஹெலிகாப்டர் வந்து இங்கேருந்து 3 ஹெலிகாப்டர் ஒன்றா சேர்ந்து கிளம்பி போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்க வழியில் ஒரு பர்டிகுலர் மலையில் வந்து 1:30 மணிக்கு இடிச்சு விழுந்த வேகத்தில் எரிஞ்சு எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஃபோன் கால்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நாள் கழிச்சு இந்த வீடியோ மேக் பண்ணுறோம், சொல்கிறது வந்து ஓகே தான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் அப்போ இமீடியட்டாக நம்மளுக்கு இது தெரியலை.
இவங்க போய் விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறம் ஒரு நாடு ஃபுல்லாக வந்து பிரசிடென்ட் வந்துட்டு இருந்த ஹெலிகாப்டர் காணோன்னு மட்டும் தெரியுது, என்ன ஆச்சுன்னு தெரியல. கடைசியாக வந்து கால்ஸ் வந்திருக்குன்னு த கார்டியனில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே குழம்பி போய் என்னாச்சுன்னு தெரியாமல் பயங்கரமாக ஒரு தேடுதல் வேட்டையில் இறங்குறாங்க. முதல்ல உயிர் இருக்கலாம்னு சொல்லி நம்புறாங்க, இல்லை வந்து அதுக்கப்புறம் ரேடார்ல இருந்து தான் வெளியே போயிருக்கணும், ஆனால் மறுபடியும் ரேடார்க்குள்ளே வந்துருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. ஒரு நாடு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஃபைனலி இவங்க இந்த இடத்த போய் அடையிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஆயிடுச்சு. ஏன்னா பயங்கரமாக ஆரஞ்சு அலர்ட்டில் பயங்கரமாக ஒரு புயல் வந்துட்டு இருக்குது, பயங்கரமான ஒரு மழை இருக்குது, ஃபாக் இருக்குது, இதுக்குள்ள போக முடியல. இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஈரானோட கவர்மெண்ட் வந்து யூரோப் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க கிட்ட ஒரு சேட்டலைட் இருக்குது. இது இமீடியட்டாக ஒரு இடத்த மேப் பண்ணி சேட்டலைட் நம்மளை வந்து பெருசாக மேப் பண்ணாத பகுதிகளில் கூட இப்போ அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு மேப் பண்ணக்கூடிய ஒரு சேட்டலைட் இருக்குது. ஸோ ஈரானோட ரெக்வஸ்டின் பேரில் யூரோப் வந்து அந்த சேட்டலைட்டை அனுப்பிச்சு வைக்கிறாங்க வானத்தில், ஸ்பேஸில். அந்த சேட்டலைட் வந்து இந்த இடத்த ப்ராப்பராக மேப் பண்ணுது. ரெண்டாவது, டர்க்கியில் இருந்துக்கிட்டு நைட் விஷன் கொண்ட ஹெலிகாப்டர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வருது. ஸோ நைட் விஷன் கொண்ட ஹெலிகாப்டர்ஸ் வந்து நைட்டில் எங்கெங்கே ஈவினிங், அதாவது சாயந்தரம் ஆனதுக்கப்புறமே 6 மணிக்கு மேலேயுமே சன் இருக்காதுல்ல, அதுவும் புயலுக்கு நடுவில் சுத்தமாகவே நம்மளுக்கு வெளிச்சம் தெரியாது. அதுக்கு நடுவில் எங்கே இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தாரா இருக்கட்டும், சுற்றி இருக்கிற ஈராக், சிரியா, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து சப்போர்ட்டுக்கு வராங்க. ஏன்னா இந்த பர்சன் இருக்காங்கல்ல, இப்ராஹிம் ரைசிங்கிறவங்க வந்து இஸ்லாமிய உலகத்தோட ஒரு மிகப்பெரிய தலைவர். மிடில் ஈஸ்ட்ல வந்து ஃபார் எவர் பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணும், உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களையும் ஒன்னா சேர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பர்சன். ஸோ சுற்றி இருக்கிற எல்லா இஸ்லாமிக் கண்ட்ரிஸுமே வந்து சப்போர்ட்டுக்கு வராங்க. ஃபைனலி இவரோட உடல், அவர் விழுந்த இடம் கண்டுபிடிக்கப்படுற நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 o'clock நெருங்கிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா பயங்கர ஃபாக், டெரைன் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, மலையில் போய் இடிச்சு விழுந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்டீப்பான ஒரு பகுதி, வேலின்னு சொல்லுவாங்க, இப்படி சரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு போகணுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குது. 8 மணிக்கு போவாங்கன்னு அவங்களோட மிகப்பெரிய கார்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டால் கூட ஒரு 8:30 தான் போக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எந்த உயிரும் இருக்கிறதுக்கான அறிகுறி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஹெலிகாப்டரோட டெயில் மட்டும்தான், ஓகேவா, வால் பகுதி மட்டும்தான் வந்து கிடைக்கவே செஞ்சிச்சு, இது எல்லாமே சாம்பல் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து அவரோட உடல் வந்து தகனம் பண்ணப்படும். மதன் அதுக்குள்ளையான்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கஸ்டம்ஸ் படி ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடுவாங்க. இப்போ அந்த போஸ்ட்டுக்கு வரக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது மொக்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஈரானோட வைஸ் பிரசிடென்ட்ஸ், ஹெட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்ஸ். ஈரானில் வந்து பல வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்னு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வைஸ் பிரசிடென்ட்ஸோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது மொக்பர் அப்படிங்கிறவர், அவர் தான் வந்து அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிறாரு. இப்போ இப்ராஹிம் ரைசி இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி சொல்லணும்னா ஈரானில் ஒரு சைட் பயங்கரமாக எல்லாருமே துக்கம் அனுசரிச்சுட்டு இருந்தாலும் பாக்கெட்ஸ் ஆஃப் ஈரானில் வந்து சில பேர் செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஏன், ஒரு நாட்டோட பிரசிடென்ட் எதிர்பார்க்காத விதமாக இறந்து போயிருக்காங்க, அவங்க நாட்டிலே இப்படி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு 1-2 பேர் கூட இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் அரசியல் எதிரிகள் எல்லாரையுமே வந்து கிட்டத்தட்ட 3000-4000 பேர் வந்து அழிக்கப்பட்டாங்க அரசாங்கத்தின் மூலமாகவே. அதுக்கு ஒரு முக்கியமான பர்சனாக இவர் இருந்திருக்காரு. அது வந்து இவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, இன்னைக்கு வரைக்குமே அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. லேட்டர் பீரியட் ஆஃப் லைஃப் வந்து அவர் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் வர பிரச்சனையாக இருக்கட்டும், இஸ்ரேலுக்கும் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வர பிரச்சனையாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே வந்து அமெரிக்கா நிறைய ஊடுருவதாக இருக்கட்டும், இதெல்லாத்தையுமே நிறுத்துறதுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய கண்ட்ரீஸையும் ஒன்னா சேர்க்கணுங்கிறது வந்து லேட்டர் பீரியடில் அவர் பேசின ஒரு விஷயம். அதுக்கு வந்து பயங்கரமாக இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ கூட அங்கே இருக்கிற காசா மக்களுக்கு வந்து போராடுறோம்னு சொல்ற ஹமாஸ் அமைப்பினருக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் அரசாங்கம் தான். அதுவும் இவர் இருக்கார்ல, இப்ராஹிம் ரைசி இருக்கார்ல, இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஹமாஸ் அமைப்பினர் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட அமைப்பினர், ஹவுதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய அமைப்பினர் வந்து இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ பை டிஃபால்ட்டே வந்து இஸ்ரேலுக்கு, அமெரிக்காவுக்கு வந்து இவர் ஒரு தலைவலியாகவும், அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்டாகவும் மாறிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ எல்லாருமே இஸ்ரேலை நிறைய சந்தேகப்படுறாங்க, இதுக்கு பின்னாடி இஸ்ரேல் இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் நடந்துட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஹமாஸ் அமைப்பினர் உள்ளுக்குள்ளே போனாங்க. அங்கே இருந்து பிரிசனர்ஸ் ஆஃப் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க நிறைய பேர். அதுக்கு பதிலுக்கு வந்து இஸ்ரேல் நாடுக்குள்ளே போய் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 300 பேருக்கு பதில், ஒரு 1000 பேருக்கு பதில் வந்து ஒரு 31,000 பேராக வந்து பதிலுக்கு இஸ்ரேல் வந்து காவு வாங்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து ஒரு டைம் ஒரு விஷயம், இஸ்ரேல் அடிச்சுட்டு ஒருத்தங்க நகரவே முடியாது, அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எப்படியாவது பதிலுக்கு அடிச்சிடணும்னு நினைப்பாங்க. இது இஸ்ரேலோட ரெக்கார்டில் பாஸ்ட்டில் இருந்திருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈரானோட ஒரு தூதரகத்தை, ஒரு அம்பாசிடர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸை வந்து இஸ்ரேல் அடிச்சாங்க. பதிலுக்கு இவங்க வந்து இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ இஸ்ரேல் சொன்னாங்க, நாங்கள் இதை மறக்க மாட்டோம், நாங்கள் பதிலுக்கு அடிப்போம், நீங்கள் வலிக்கிற அளவுக்கு அடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது அந்த தாக்குதலா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பிகாஸ் இஸ்ரேல் கூட இருக்கக்கூடிய இஸ்ரேல் உருவாக்கின மொசாட் அமைப்பினர் வந்து டைரெக்டாக சண்டை போடுறது ஒரு டாக்டிக்ஸ் இருந்தாலும், அதை தாண்டி
எதிரியாகவே இருக்கக்கூடிய ஒரு பைலட்டையோ இல்லை கூட இருக்கிற ஒருத்தனையோ வந்து அவங்களோட ஆளாக மாற்றி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து சில வேலைகளை முடித்த சம்பவங்கள் வந்து இதுக்கு முன்னாடி மொசாத் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து பின்னாடி இஸ்ரேல் இருக்குமான்னு கேட்டதுக்கு இஸ்ரேல் வந்து அவுட் ஆஃப் தேர் வே வெளியே வந்து இல்லை, இந்த சுச்சுவேஷனில் எல்லாரும் எங்களை பார்க்குறது எங்களுக்கு புரியுது, ஆனால் இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத வந்து இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுமே வந்து இன்னைக்கு காலையிலே இந்தியன் டைம் காலையிலே வந்து இல்லை இதுக்கு பின்னாடி வந்து எந்த கண்ட்ரியும் இருக்கிற மாதிரி தெரியல, நோ ஃபவுல் பிளே, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இயற்கை ரீதியாக நடந்த ஒரு விபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் தட் இஸ் ஆல்வேஸ் அ பட். இதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குது. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ஏன் அப்படி சொன்னேங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஈரான் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு குளோபலாக எல்லாருமே போயிட்டு வரக்கூடிய இன்னைக்கு யூஎஸ் இருக்கிறத விட பெட்டராகவே ஈரான் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈரானோட ஆட்சி மாறுது. இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஆட்சிக்கு வராங்க. இது வந்து அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவங்களுக்கு அமெரிக்காவை சுத்தமாக பிடிக்கல. அமெரிக்கா வந்து அந்த இடத்த டாமினேட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈரான் அழிக்கிறதா இருக்கட்டும், இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக அமெரிக்கா நிறைய வேலை பார்க்குதுங்கிறது இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்துச்சு. அமெரிக்காவுக்கு வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுலேருந்து ஈரான் வந்து ரொம்ப தள்ளி போகுது. கொக்கோலா அங்கே பிரச்சனை ஆகுது, ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறது பிரச்சனை ஆகுது. இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு ட்ரேட் பிரச்சனைகள் ஈரான் கூட நிறைய இருந்துச்சு, ஈரானுக்கு அவங்க மேலே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அமெரிக்கா ஈரான் அப்படிங்கிற ரெண்டு இது வந்து ஆட்சி மாறினதுக்கப்புறம் மாறிடுச்சு. அப்போ அமெரிக்கா வந்து இவங்களை முடக்கிறதுக்கு நிறைய வேலைகள் பார்த்தாங்க. இப்போ நம்ம வந்து ரஷ்யாவோட அமெரிக்கா வந்து நேரப்பட்ட சாங்ஷன் போடுறாங்களா, அந்த மாதிரி அப்போ வந்து ஈரான் மேலே போடப்பட்ட ஒரு சாங்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் எம்பார்கோ ஆன் ஏவியேஷன். அதாவது ஈரான் வந்து 1979 ஐ திங்க் இந்த இஸ்லாமிக் ஈரானில் ரெவல்யூஷன் நடந்தது. 1979க்கு அப்புறம் வந்து யாருமே பெருசாக ஃப்ளைட்ஸோ இல்லை ஃப்ளைட்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸோ வந்து ஈரான் கூட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஒரு சட்டத்தை பிறப்பிச்சாங்க, ஒரு எம்பார்கோ, ஒரு பேன் பிறப்பிச்சாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து அப்படி யாராவது அதை மீறி அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட அமெரிக்கா பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் போடுறப்போ அஃப்கோர்ஸ் யூஎஸ் இஸ் அ பிகர் மார்க்கெட், யூஎஸோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய டாலர்ஸ் வச்சுருக்காங்கிறப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து யாருமே ஈரானுக்கு வந்து ஃப்ளைட்ஸ் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. ஸோ ஈரானோட கவர்மெண்ட் வந்து அடுத்த 40 இப்போ இத்தனை வரைக்கும் 1979 இப்போ வரைக்கும் யோசிச்சு பாருங்க, 2024 இருக்கும். இது வரைக்கும் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புதுசாக ஃப்ளைட்ஸ் வாங்குறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே கிடையாது. இப்போ கூட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஈரான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 29 வருஷம் பழைய ஃப்ளைட், ஓகேவா, அதை வந்து உக்ரைன் வந்து பல வருஷம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் கிட்ட கொடுத்து ஆப்கானிஸ்தான் வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தாலிபான் கவர்மெண்ட் கிட்ட ஈரான் வந்து ஒரு ஃப்ளைட்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரான் கிட்ட சொந்தமாக ஃப்ளைட் உருவாக்குற கெப்பாசிட்டி கிடையாது, அட் த சேம் டைம் வெளிநாட்டிலேருந்து வாங்குற கெப்பாசிட்டி கிடையாது. காசு இருந்தாலும் வாங்க முடியாது. ஏன்னா அமெரிக்கா வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேன் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஈரானில் ஃப்ளை ஆகக்கூடிய நிறைய ஃப்ளைட்ஸ் ஆர் ஆல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே எதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஃப்ளைட்டாக இருக்கும், இல்லைனா வேற யார்கிட்ட ஏதாவது லீஸ்க்கு எடுத்த ஃப்ளைட்டாக இருக்கும். அதுவும் ரொம்ப பழைய காலத்து ஃப்ளைட்டை தான் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி லீஸ்க்கு கொடுக்குற வாய்ப்பும் இருக்குது. இதோட வெளிப்பாடாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்குள்ளாயிருக்குல்ல, இது வந்து 40 வருஷம் பழமையான ஒரு ஹெலிகாப்டர். ஒரு நாட்டோட பிரசிடென்ட், ஃபாரின் மினிஸ்டர், நாட்டில் இருக்கிற அத்தனை தூண்களும் ஒன்னா போறாங்கன்னு ஒரு ஹெலிகாப்டர்ல சொன்னோம்னா அந்த ஹெலிகாப்டர் எவ்வளவு பயங்கரமா மெயின்டைன்டா இருக்கணும். பட் இந்த ஹெலிகாப்டர் வந்து 40 வருஷம் பழைய ஹெலிகாப்டர். ஏன்னா ஈரான் கவர்மெண்ட்னால புது ஹெலிகாப்டர்ஸ் வாங்கிக்க முடியல. அண்ட் இவ்வளவு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் மாடல் ஹெலிகாப்டர் வந்து யூஎஸ் மேட். வாட் அன் ஐரனி. அண்ட் இந்த யூஎஸ் மேட் ஹெலிகாப்டர் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதுங்கிறதுனால அதோட கெப்பாசிட்டி மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர்ல உட்கார்ந்துகிட்டு டிரைவ் பண்ணக்கூடிய பைலட் வந்து கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அதை வச்சு தான் மேனுவர் பண்ண முடியும். ரேடாரோ பெருசாக வந்து உள்ளுக்குள்ள ஃபாக் எவ்வளோ இருந்தாலும் உள்ளுக்குள்ள முன்னாடி வந்து கண்ணே தரலைன்னா கூட இதுவே வந்து ஏஐ வச்செல்லாம் ஹெல்ப் பண்ணும், அப்படி எதுவுமே கிடையாது. ரொம்ப பழைய காலத்து ஹெலிகாப்டர், ரொம்ப மினிமல் டெக்னாலஜி. கார் ஓட்டுற மாதிரி நம்ம முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்து ஓட்ட வேண்டிய டெக்னாலஜி கொண்ட 40 வருஷம் பழைய காருக்கும் இன்னைக்கு இருக்கிற காருக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கப்போ ஹெலிகாப்டருக்கு எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த 2 பிளேட் ஹெலிகாப்டர் வந்து ஒரு அரத்த பழைய ஹெலிகாப்டர். இந்த புது ஹெலிகாப்டர் உள்ளுக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கும் புது டெக்னாலஜி ஈரானுக்குள்ள ஏவியேஷனில் சம்மந்தமே இல்லாமல் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் போட்ட இந்த எம்பார்கோ தான். இதோட வெளிப்பாடாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராகவுமே வந்து நிறைய பேர் இன்னைக்கு ஈரானுக்குள்ள கோஷம் எழுப்பிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் ஏன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஈரானில் தான் இருக்கிறதுலே அதிகமான இந்த மாதிரி ஏவியேஷன் ரிலேட்டடான விபத்துகள் நடக்கும். எவ்வளவு நாள் தாண்டா எங்களை இப்படி பழி வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு ஈரானில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் யூஎஸை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இது வந்து ஒரு டைரக்டான சதி இல்லைன்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக இருக்கிற நாடுகள் சொன்னாலும் இன்டைரக்டாக அமெரிக்கா வந்து இந்த எம்பார்கோவை அவங்க மேலே வைக்கலைனால் கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஹெலிகாப்டர் இருந்திருக்கலாம். மேபி இதுலேருந்து கண்டிப்பாக அவங்க தப்பிச்சிருக்கலாம். கண்டிப்பாக ஆப்வியஸாக இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இது ஒரு பெரிய விஷயமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஆனால் அது அவங்களுக்கு கொடுக்கப்படலை. இன்னமும் பழைய ஹெலிகாப்டர் 40 வருஷம் பழைய ஹெலிகாப்டரை பிரசிடென்ட் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற சாதாரண மக்கள் வந்து எவ்வளவு பழைய ஹெலிகாப்டர்ஸாக இருக்கட்டும், ஃப்ளைட்ஸாக இருக்கட்டும், பேசஞ்சர் ஃப்ளைட்டு எல்லாமே ஆப்கானிஸ்தான் தாலிபான் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குற மாதிரி ஈரான் இருக்குது. வேறு வழி இல்லை, அவ்வளவு ட்ரேட் எம்பார்கோ போட்டு வச்சுருக்காங்க. அதனால அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, நீங்கள் இது போக பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து அவங்க மேலே ஏகப்பட்ட எம்பார்கோஸ் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியா வந்து ஈரானுக்கு ஒரு டைம் வந்து ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஹெல்ப் வேணும், பாகிஸ்தான் நமக்கு வந்து நடுவில் பிரச்சனையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம் வந்து ஈரானில் சாபஹார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டை நாங்களே உங்களுக்கு டெவலப் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு நம்ம முன் வந்து அங்கே ஒரு ஏர்போர்ட், இந்தியா வந்து ஈரானில் ஒரு ஏர்போர்ட் கட்டிட்டு இருக்கோம். நம்ம வந்து அதுக்கு ஃபுல்லாக உருவாக்கி நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணுவோம் ஈரானோட கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஈரானில், ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு பாகிஸ்தான் நடுவில் வந்து ட்ரேடில் பெரிய பிரச்சனை கொடுக்குறாங்க. சைனா எப்படி அவங்களோட வேவை பெருசாக்குறாங்களோ இந்தியாவும் வேவை பெருசாக்கணும்னு சொல்லிட்டு ஈரான் கூட டை அப் வச்சிருந்தோம். இது அமெரிக்கா எதிர்த்தாங்க, நீ எப்படி ஈரானுக்கு காசு கொடுக்கலான்னு இந்தியாவை பற்றி கேட்டாங்க. பட் இந்தியா அதை மீறி பண்ணுச்சு, ஈரான் அதை ரொம்பவே வெல்கம் பண்ணுச்சு. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற ட்ரேடு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, இவர் வந்ததுக்கப்புறம், ஓகேவா, இப்ராஹிம் ரைசி வந்ததுக்கப்புறம் 21% ஜம்ப் ஆயிருக்குது. ஸோ போத் ஆஃப் தம் ஷேர்ட் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப். இந்தியாவும் ஈரானும் இன்னமுமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் ஆகிட்டு இருக்குது. எத்தனை தடவை வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தலைவர் இறந்ததுக்கு இந்தியாவில் இருக்கிற கொடிகளை வந்து நம்ம பாதியில் பறக்க விட்டுருக்கோம். ரெண்டு நாட்டோட ரிலேஷன்ஷிப் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. அப்போ தான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அதனால தான் உலகமே வந்து இப்போ எல்லாருமே இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மேன். அவர் வந்து ஈரானில் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அவர் இப்போ இல்லைங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு, இந்த இடத்துல ஈரானை ரொம்ப நம்பி இருந்தவங்க இவரை வச்சு நிறைய முன்னேற்றம் இருக்கும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ஆகும். இவர் தான் வந்து ஹமாஸை ஃபண்ட் பண்ணுறதுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு. இவரால தான் வந்து இஸ்ரேலுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறப்போ இஸ்ரேலோட மீம் அக்கௌண்ட்ஸ், இஸ்ரேலோட ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிஸ் நிறைய பேர் இதை கலாய்ச்சிக்கிட்டு அப்பாடா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷ்னலாக நடந்துட்டு இருக்கக்கூடிய டைனமிக்ஸ். அதை நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணலாம், ஸ்குவாடில் சேருங்க. அப்போ தான் இந்த மாதிரி டாபிக்ஸ் நீங்களும் எனக்கு சஜஸ்ட் பண்ண முடியும், நானும் உங்ககிட்ட பேச முடியும். உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறத வீட்டில் உட்காந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் டெய்லி. அதுவும் இது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கோரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவினாலும் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணுங்கள் மதன் கோரின்னு. யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல், ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்குவாடில் சேருங்க. பாய். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். பாய்.